திருச்சிற்றம்பலம். இவ்வுலகம் வாழ்க, உலகத்தை சார்ந்து வாழ்கின்ற இயற்கைகள் வாழ்க, இயற்கையை சார்ந்து வாழ்கின்ற எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்வாங்கு வாழ்க. அன்பும் அறிவும் ஞானமும் உடைய பெரியோர்களையும் சிறியோர்களையும் சித்தனும் சிவனும் வலை ஒளி தங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றது. சிறந்த பராபரமாகி எங்கும் தானாய் தீர்க்கமுடன் ரவிமதியும் சுடர் மூன்றாகி பரந்தருளும் ஐம்பூத மாயை தோன்றி பல்லாயிரம் கோடி அண்டம் படைத்த போதம் வரம் பெருகி அனந்த ஆனந்த உயிருமாகி மத பேதமாக உந்தன் வடிவை காட்டி சரம் பெருக அண்டத்திலே எழுந்த நின்ற சச்சிதானந்த மதை பணிகோமே. இன்றைக்கி நமக்கு செவிக்கு விருந்து 3 பசி இணைக்கிறது தான். அது என்ன 3 பசி? 1 உணர்வு பசி, 2 உணர்ச்சி பசி, 3 உயிர் பசி. இந்த உணர்வு பசி இருக்கு இல்லையா, உணவை கொடுத்தா போதும், அந்த பசி போயிடும். உணர்ச்சி பசி இருவரும் ஒருவராய் மாறும்போது உணர்ச்சி பசி வென்றிடலாம். 3வது பசி உயிர் பசி. அது எப்படி சொல்கிறதுனா, ஆன்ம பலம் பெறலாம். உணர்வு பசியும் உணர்ச்சி பசியும் நீங்கள் ஜெயிச்சிட்டா உயிர் பசி ஆன்ம பலம் வந்துடும். உணர்வு பசி உணர்ச்சி பசி இதெல்லாம் எந்த குருவையும் தேட வேண்டாம். விஷயத்துக்கு வர, இந்த உடம்பு வாழணும்னா வயிற்றுக்கு சோறு வேணும். வயிற்றுக்கு சாப்பிடாமல் நம்ம எதையும் சாதிக்க முடியாது. முதல்ல அடி வயிற்றில் எரியக்கூடிய அக்னிக்கு யாகம் வளர்த்துவோம், அந்த யாகத்தை வெல்லுவோம். 2வது விந்து என்கின்ற அக்னிக்கு யாகம் வளர்த்துவோம், அந்த யாகத்தை வென்றுட்டா 3வது புருவ ஜோதி என்னும் அக்னிக்கு யாகம் வளர்த்துவோம். அந்த யாகத்தை வென்றால் இறைவனை கண்டிப்பாக அடையலாம். சரி, என்னுடைய பச்சை பசியும் இச்சை பசியும் தீர்ந்துடுச்சு, தீட்சை பசி வேணும். இந்த தீட்சை பசி எப்படி கிடைப்பது? இந்த 3வதுங்கிற அக்னியை மேலே ஏற்றணும் அப்படின்னா யாராவது ஒரு குருமார் வந்து நமக்கு தீட்சை வழங்கினாதான் அந்த ஜோதி என்கின்ற யாகத்தை நம்ம வளர்த்தலாம். இதற்கு ஒரு குரு கண்டிப்பாக வேணும். அந்த குரு தீட்சையை கொடுத்தாதான் சோதியை காண முடியும். சரி, குருவை தேடுங்க, கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த வயிற்று பசியை நீக்கிறதுக்கு எத்தனை கம்பெனியை ஏறி இறங்குறோம், அலையிறோம், போராடுறோம். ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் கிடைச்ச வேலையை செஞ்சு வயிற்றை கழுவி காப்பாற்றிக்கிட்டு வரோம் இல்லையா? நிரந்தரமான ஒரு நல்ல வேலை கிடைச்சதுக்கப்புறம் செட்டில் ஆகிடுறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் நமக்கு மெய்குரு கிடைக்கிற வரைக்கும் கிடைச்ச குருவை வச்சு எதை எதை கற்றுக்கணுமோ அதை கற்றுக்குவோம். ஒரு நாள் உங்கள் ஆர்வத்தை பார்த்து மெய்குருவே உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முன் வருவார். அந்த தருணத்தை விட்டுறாதீங்க, கெட்டியாக பிடிச்சிக்குங்க. அவர் கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டோம் என்றால் அந்த 3வது சோதியில் இருந்து இறைநிலைக்கு அழைத்து கொண்டு போகிற அந்த மெய்குருவால் தான் முடியும். மற்ற இங்கே பூமியில் என்ன மாட்டிட்டுருக்காங்க இல்லையா, நான் சொல்லித்தரேன், கற்றுக்குங்க, எல்லார்ட்டையும் போய் கற்றுக்குங்க. ஆனால் அவங்க என்னென்ன கற்றுக் கொடுக்குறாங்களோ அத்தனையும் கற்றுக்கிட்டு அதையும் ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் ஒரு முன்னுக்கு நீங்களே வாங்க. அப்புறமா மெய்குரு உங்களை தேடி வரும்போது அவரை கெட்டியமாக திருவடியை பிடிச்சிக்கிங்க.
இந்த 3 பசியை நம்ம நீக்கிட்டோம்னாக்கா, இறையருள் கண்டிப்பா நமக்கு கிடைச்சிரும். குருவருளும், திருவருளும் பெற்று மேலும் மேலும் நோய் நொடியில் அற்ற வாழ்வும், நீண்ட ஆயுளும், நித்திய தேகமும், என்றும் இளமையுடனும், என்றும் பேரறிவுடனும், என்றும் பேரழகுடனும், சீரும் சிறப்புமாய் அழியா செல்வமும், நற்தொழிலும், நாகரீக வணிகமும், சிறந்த பணியும், உயர்ந்த பதவியும், சர்வ சகல செல்வங்களும், ஐஸ்வரியங்களும் விரைந்து நிறைந்து நிலைத்து நிற்கட்டும் இந்த உலகத் தொண்டர்களின் வாழ்வில். குரு வாழ்க, குருவின் புகழ் வாழ்க, குருவை போற்றும் சீடர்கள் வாழ்வாங்கு வாழ்க. அன்னை வாழ்க, அன்னையின் புகழ் வாழ்க, அன்னையை போற்றும் பக்தர்கள் வாழ்வாங்கு வாழ்க. தந்தை வாழ்க, தந்தையின் புகழ் வாழ்க, தந்தையை போற்றும் தொண்டர்கள் வாழ்வாங்கு வாழ்க. திருச்சிற்றம்பலம். சிவகடாட்சியம் பரிபூரணம்.